இந்த நிலையில் மற்ற நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதிகள் 2 பகுதிகளையும் நாம் பார்ப்பதற்கு முன்பாக நம்மோடு இணைந்திருக்கிறார் முன்னாள் ஆளுநரும் பாஜக மூத்த தலைவருமான திருமிகு தமிழிசை சவுந்தரராஜன். அவரோடு பேசலாம். வணக்கம் மேம். இந்த முதலமைச்சர் மற்றும் திருமாவளவனுடைய சந்திப்பிற்கு பிறகும் இந்த மது ஒழிப்பு மாநாடு என்பது நாடகம் என்ற ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருந்தீர்கள். ஏன் அப்படி விழைகிறீர்கள்? இல்ல, இது முதலில் இருந்தே அது எந்த அளவிற்கு எடுத்து செல்லப்படுகிறது என்பதை பொறுத்து தான் நம்மளால இது சொல்ல முடியும். உதாரணத்திற்கு முதலில் மது ஒழிப்பு என்பதை அவர் இவ்வளவு காலம் கடந்து ஏன் எடுத்திருக்கிறார்? அவர் எடுத்ததற்கு பாராட்டுகள். ஏனென்றால் என்னை பொறுத்த மட்டில் மது ஒழிப்பு என்பது எல்லா பெண்களும் விரும்பக்கூடிய ஒன்று, எல்லா பெண்களும் வேண்டக்கூடிய ஒன்று, நமதும் சமுதாயத்தின் ஒரு அவலம். அதனால் அந்த மது ஒழிப்பு கொள்கையை கையில் எடுத்ததற்கு நான் எனது பாராட்டை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் ஏன் இவ்வளவு நாள் அதற்கு வாய்ப்பு இருந்தும் அதை ஏன் கையில் எடுக்கவில்லை? தொடர்ந்து அவரது கட்சியை சார்ந்தவர்கள் ஆளும் கட்சி கொடியேற்றுவதிலாக இருக்கட்டும், தலித் தலைவர்களுக்கு கொடுக்கின்ற பாதுகாப்பாக இருக்கட்டும், இதில் எல்லாமே ஒரு பின்னடைவு இருக்கிறது என்று அவர்கள் கருத்தை தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வந்திருந்த சூழ்நிலையில் இந்த மதுவிலக்கை கையில் எடுத்து இதை ஒரு நாடகமாக ஆடினால் ஆளும் கட்சிக்கு ஒரு அழுத்தம் கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று அவர் இதை எடுத்துக்கொண்டார் என்பதுதான் எனது கருத்தாக இருக்கிறது. அதுதான் உண்மையும் என்று நான் நினைக்கிறேன். அதனால்தான் அதை வலிமையாக பகிர்ந்து கொண்டேன். மது ஒழிப்பு மாநாடு என்பதற்கான அறிவிப்பை வெளியிட்ட போது அப்போ கூட்டணியில் இருக்கிற திமுகவிற்கு எதிராக மாநாடு நடத்துகிறாரா திருமாவளவன் என்ற கேள்வியை கேட்டிருந்தீங்க. இப்போ திமுக தரப்பிலிருந்து 2 பிரதிநிதிகள் பங்கேற்பார்கள் என்று சொன்னதும் அது இந்த மாநாட்டினுடைய நோக்கம் நீர்த்து போகிறது என்ற கருத்தை சொல்றீங்க. இப்போ இரண்டும் முரணா இருக்கா, அல்லது எது சொன்னாலும் அதை சார்ந்த விமர்சனத்தை முன்வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றனவா? இல்ல இல்ல இல்ல, அது நீங்க அதிமுகவை அழைத்த உடனேயே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு அழுத்தம் கொடுப்பதற்கு என்ற ஒரு தகவலை நாம் எல்லாருமே சிந்திக்கலாம், எல்லாருமே அதை சிந்திக்கலாம். ஆனா அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் அதில் கலந்து கொள்ளும் என்றால் என்ன கருத்தை எடுத்து முன்வைக்க போகிறீர்கள்? என்ன கண்டனத்தை நீங்கள் எடுத்து முன்வைக்க முடியும்? நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு சம்பிரதாயமாக கலந்து கொள்கிறார்கள் என்றால், எந்த நடவடிக்கையும் இல்லாமல் எடுத்து கலந்து கொள்கிறார்கள் என்றால், அப்படி என்றால் இது ஒரு சம்பிரதாயமாக ஒரு மாநாடாக நீர்த்து போகும். அதுதான். அதனாலதான் நெருக்கமாக இருந்தவர்கள் நெருக்கடி கொடுப்பதற்காகத்தான் இதை செய்கிறார்களோ என்ற ஒரு எண்ணம் வந்தது. எதிர்கட்சியை கூப்பிட்ட உடனேயே ஒரு கூட்டணி மாறுமோ என்ற ஒரு எண்ணமும் எல்லோருக்கும் வந்தது. ஏனென்றால் அவர்கள் ஒரு வேற்று கருத்தை சொல்லிக் கொண்டே வந்தார்கள். அது ஒன்று. இன்னொன்றை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இன்று திராவிட முன்னேற்ற கழக தலைவரை பார்த்துவிட்டு அதில் அவரது டோன்னு சொல்வோம்ல, அவரோட வாய்ஸே கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. ஆக இது என்ன நோக்கத்திற்காக இந்த மாநாடு நடத்தப்படுகிறது என்பது நீர்த்து போய் ஒரு அரசியல் நெருக்கடியை கொடுப்பதற்கும், நெருக்கம் இல்லை நாங்கள் நெருக்கடியை தருகிறோம் என்று சொல்வதற்குமான ஒரு மாநாடை போலதான் இது முன்னெடுத்து செல்லப்படுகிறது என்பதுதான் என்னை போன்றவர்கள் மட்டுமல்ல அரசியல் நோக்கர்களின் கருத்தாகவும் இருக்கிறது. இதுல பாஜகவிற்கு அழைப்பு விடுக்கல, பாஜகவை அழைக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னதுனால இந்த மாநாடு சார்ந்த விமர்சனத்தை பாஜக தீவிரப்படுத்தி இருக்கா? அப்படிலாம் இல்ல. ஆக்சுவலா எங்களை அழைக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. ஒன்று. இன்னொன்று, திருமாவளவன் தான் அத்தாரிட்டி ஃபார் மதுவிலக்கு கிடையாது. ஆக அவரு அது அழைத்தால் தான் நாங்கள் மதுவிலக்கை அமல்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று கிடையாது. நாங்கள் என்னை பொறுத்தமட்டில் நான் தலைவராக இருக்கும் போதே மண்டல் வாரியாக அனைத்து டாஸ்மாக் கடைகளுக்கு எதிராகவும் நாங்கள் போராட்டம் நடத்தினோம். நாங்கள் தேர்தல் அறிக்கையிலேயே நாங்கள் மதுவிலக்கை கொண்டு வருவதற்கு நாங்கள் முற்படுவோம் என்ற ஒரு தேர்தல் அறிக்கை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அதே மாதிரி எங்களது மகளிர் அணியினர் குறிப்பாக பெரிய பெரிய மாநாடுகளை டாஸ்மாக்கு எதிராக நடத்தினார்கள். ஆக எங்களது கொள்கை மதுவிலக்கு என்பதைத்தான் நாங்கள் தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனா இவ்வளவு நாள் அதை பற்றி சிந்திக்காமல், அதே நேரத்தில் முதலமைச்சரை பார்த்த உடனேயே இது ஏதோ மாநில கொள்கை இல்லை, இது ஒரு மத்திய கொள்கை என்று உடனே, அதாவது அந்த பந்தை இன்னொரு கோர்ட்ல போட்டுட்டு இது எங்களோட வேலை இல்லை அப்படின்னு சொல்ற அளவிற்கு இவர்களின் அரசியல் ஒரு பலவீனப்பட்டிருக்கிறது என்பதுதான் எனது கருத்து.
இப்போ மத்திய மாநில அரசுகள் இருவருமே சேர்ந்து இதனை செய்ய வேண்டும். நீங்க குறிப்பிட்ட அந்த தேசிய அளவிலான கொள்கை என்று குறிப்பிடும் போது ஒரு காமன் சிவில் கோட் என்பதை கொண்டு வரும் அதே பாஜக இது போன்ற மதுவிலக்கு சார்ந்த விஷயத்திற்காகவும் தேசிய அளவில் ஒரு கொள்கையை கொண்டு வரலாமே என்ற கேள்வியை எழுப்புகிறார். ஏன் கேள்வி எழுப்புறாள்? நான் இதுல எனக்கும் கேள்வி எழுப்ப முடியும். இப்ப இது தேசிய கொள்கை தான் இவங்களோட கருத்தா இருந்ததுன்னா பல ஆண்டுகள் இவர்கள் 20 ஆண்டுகளுக்கு மேல் மத்தியில் ஆட்சியில் இருந்தார்கள். ஏன் அப்பொழுது ஒரு முறை கூட இந்த முயற்சி இவர்கள் முன்னெடுக்கவில்லை? இரண்டாவது, தேசிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்க மாட்டோம், எங்களோட மாநில உரிமையை பறிப்பது. அப்போ நாங்க தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம், அப்ப தேசியத்தில் மட்டும் ஒரு மதுவிலக்கு கொள்கை வந்தால் இவர்கள் ஏற்பார்களா? இன்னொன்று, சரி சொல்றதான் சொல்றோம், நீட்டுக்கு நம்மளால நீட்டை எடுக்க முடியாது தெரியும், ஆனாலும் நீட்டை விலக்குவோம் என்று சொல்லி வச்சோம். ஆக இத மாதிரி நம்ம சொல்லி வைப்போம், பொய் சொல்லிதானே நாம ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்ற ஒரு நிலையில இதையும் சொல்லி வைப்போம் அப்படின்ற ஒரு நிலைதான். திராவிட முன்னேற்ற கழகம் இதில் கலந்து கொள்வதற்கு முன்னால் என்ன கான்கிரீட் ஸ்டெப்ஸ் அவங்க எடுக்க போறாங்க, மதுவிலக்கை நோக்கி என்ன பயணத்தை அவர்கள் ஆரம்பிக்க போகிறார்கள். ஆக இப்போ அதிமுகவும் திமுகவும் இதுல கலந்து கொள்ளுமா? இதுல திருமாவளவன் எந்த ஒரு கருத்தை முன்னெடுத்து செல்ல போகிறார்? ஆட்சிக்கும் கட்சிக்கும் என்ன அழுத்தத்தை கொடுக்க போகிறார்? என்னை பொறுத்த மட்டில் ஸ்டாலினை பார்க்கிற வரைக்கும் விடுதலை சிறுத்தைகளின் குரல் வேறு மாதிரி இருந்தது. ஸ்டாலினை பார்த்தவுடன் விடுதலை சிறுத்தைகளின் குரல் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஆக அவர்களின் அந்த அரசியல் ஒரு நாடகம் மாதிரிதான் இது தெரிகிறதே தவிர உண்மையான நோக்கம் இதில் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இந்த விமர்சனம் சார்ந்த கேள்வியை விசிக தரப்பிடம் முன்வைத்த போது எந்த விதமான மாற்றமும் இல்லை, கூட்டணியில விரிசல் இல்லை, இது தேர்தலோட முடிச்சு போடக்கூடாது என்ற அந்த கருத்தை நாங்க தொடர்ந்து சொல்லிட்டு தான் வந்தோம். முதலமைச்சரை சந்தித்த பிறகும் அதே கருத்தை தான் சொன்னோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி கூட்டணி ஆட்சியில் பங்கு என்ற அந்த விஷயம் என்பதும் தங்களோட நீண்டகால கோரிக்கை, அதை இதோட ஒன்றிணைத்து பேசுறது தான் அரசியல் அப்படின்ற கருத்தையும் திருமாவளவன் சொல்றாரு. இதுல யார் ஒன்றிணைத்து பேசினார்? திருமாவளவன் தான் ஒன்றிணைத்து பேசினார். மதுவிலக்கு மாநாடு என்று அறிவிக்கிறார், அப்புறம் திடீரென ஆட்சியில் பங்கு வேண்டும் என்ற ஒரு காணொலியை அவர்கள் பகிர்கிறார்கள். அதற்கு அப்புறம் அந்த காணொலியை அவர்கள் தவிர்க்கிறார்கள். ஆக இந்த இரண்டையுமே சேர்த்து முன்னெடுத்து சென்றது அரசியல், மற்ற கட்சிகள் அல்ல, திருமாவளவன் தான். ஆக இதற்கு ஒன்றிணைந்த ஒரு சூழ்ச்சி கலந்த ஒரு கருத்து இருக்கிறது என்பதான் நாங்கள் சொல்கிறோம். முதலில் மதுவிலக்கை சொல்லுவோம், அதிமுகவை கூப்பிடுவோம், ஒரு அழுத்தத்தை கொடுப்போம், அதற்கு பின்பு நாங்கள் இதைவிட அதிகமாக அதிகாரத்தை கூட நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்ற கருத்தையும் நாம் பதிவிடுவோம். இந்த ரெண்டையும் பதிவிட்டு விட்டு அதற்கப்புறமா அடிச்ச மாதிரி அடிக்கணும், அழுற மாதிரி அழுதுட்டு அதுக்கப்புறம் இதுதான் எங்களது கோரிக்கை என்று மறைமுகமாக ஸ்டாலினுக்கு அழுத்தம் கொடுப்போம். இதுதான் அவங்களோட டிசைன் ஆஃப் தி போராட்டமாகவும் மாநாடாகவும் இருக்கிறது. இதுதான் சரி, நீங்க வருங்காலத்துல இது உண்மை என்பதை உங்களுக்கு உணர்த்தும் என்பதான் எனது கருத்து. முக்கியமா இந்த முரண் பத்தி சொன்னீங்க. இப்போ தேசிய அளவுல ஒரு கொள்கை கொண்டு வந்தா எதிர்க்கிறாங்க, மாநில உரிமைன்னு சொல்றாங்க, ஆனா இதுல மட்டும் தேசிய அளவுல ஒரு கொள்கை கேட்கிறாங்களேன்னு. ஆனா இன்னொரு விஷயத்துலயும் இப்படியான ஒரு முரண் இருக்கு. ஒரு தேசிய அளவிலான விஷயங்களை ஒன்றாக கொண்டு வர வேண்டும் என்பதை நோக்கி பாஜக செல்லும் போது சாதிவாரி கணக்கெடுப்பு கோரிக்கை வரும்போது அது மாநிலங்கள் செய்யலாமே அப்படின்ற ஒரு விஷயத்த தமிழக பாஜக வலியுறுத்துறத பார்க்க முடியுது. அப்ப இதுவும் முரணா இருக்கு இல்லையா? இல்ல, முரண் இல்ல. அதாவது செய்ய முடிந்ததை செய்ய விட தெலுங்கானால சாதிவாரி கணக்கெடுப்பு அவங்க தான் அறிமுகப்படுத்தினாங்க, பீகார்ல சாதிவாரி கணக்கெடுப்பு. நான் ஏன் கேட்கிறேன், மாநில அரசு இதை எதற்கு எடுக்க தயங்குகிறது? அப்ப மாநில அரசின் அரசியல் என்னன்னா, அவங்களுக்கு வேணும்னா மாநில கொள்கையை பற்றி பேசுவார்கள், மாநில உரிமையை பற்றி பேசுவார்கள், மாநில சுயாட்சியை பற்றி பேசுவார்கள். ஆனா அவர்களுக்கு வேண்டாதது எதுவாக இருந்தாலும் உடனே இது மத்திய அரசு செய்துகட்டும், மத்திய அரசு தான் இதற்கு காரணம் என்று சாக்கு போக்கு சொல்வார்கள். அதுதான் இப்பொழுது அவர்கள். அப்ப எப்பவுமே மத்திய அரசு ஒன்று கொண்டு வந்தால் நாங்கள் மாநில அரசின் நன்மைக்காக அதை ஏற்றுக்கொள்கிறோம் என்ற ஒரு கொள்கை இருந்தது என்றால் மத்திய அரசு இதை பற்றி சிந்திக்கலாம். அப்ப மாநில அரசு இதற்கு முன்னால் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல கூட அப்ப கூட அவங்க கோரிக்கை வைத்திருக்கலாம்ல. எப்பொழுது 1999 எங்களது கொள்கை இதுதான் அப்படின்னு திருமாவளவன் சொன்னார்னா அதற்கு அப்புறம் காங்கிரஸ் ஆட்சி இருந்ததே.
திராவிட முன்னேற்ற கழகமும் அதில் கூட்டணி ஆட்சியாக இருந்தது. விடுதலை சிறுத்தைகளின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அப்பொழுதும் இருந்தார்களே. ஏன் அப்போ நாங்க என்ன சொல்றோம்னா, நேரம், நீங்கள் இந்த போராட்டத்தை, இந்த மாநாட்டை முன்னெடுத்திருக்கின்ற நேரம், இதுதான் எல்லோருக்கும் சந்தேகத்தை எழுப்புகிறது. அதே போல நீங்கள் வைக்கும் கோரிக்கை, அதே போல அட்மின் போட்டாரா அட்மின் போடலையான இடை சொருகலாக எங்களுக்கு ஆட்சியிலே பங்கு வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை. ஆக நீங்க செயின் ரியாக்ஷனா இதெல்லாம் பாத்தீங்கன்னா, இது ஆளும் கட்சிக்கு ஒரு அழுத்தத்தை கொடுப்பதற்கும் அரசியல் ரீதியாக இந்த மதுவிலக்கை கையில் எடுத்ததற்கு பட்டவர்த்தனமாக தெரிகிறது என்பதான் எனது கருத்து. நெட்வொர்க் 8னுக்கு பேட்டியளித்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், தமிழ்நாட்டில் கோயில்களோட நிர்வகிப்பு அப்படின்றது பக்தர்கள் கையில போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசு கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டாம் என்பதை தொடர்ந்து பாஜக எதனால வலியுறுத்துது? இல்ல, உதாரணத்திற்கு வழிபாட்டு தலங்கள் என்றால் எல்லா வழிபாட்டு தலங்களுக்கும் ஒரே கொள்கை தான் இருக்கணும். சிறுபான்மை வழிபாட்டு தலங்களுக்கு அந்த கொள்கை கிடையாது. அதிலிருந்து வருவர் வருமானம் அவர்கள் இன்னும் சொல்ல போனா அவர்கள் மதத்தை இன்னும் அதிகமாக பரப்புவதற்கும் அவர்கள் மதம் சார்ந்த நிகழ்வுகளை முன்னெடுத்து செல்வதற்கும் பயன்படுகிறது. ஆனா அதே நேரத்தில் கோயில்களில் வருகின்ற வருமானம் கோயில்களுக்கே கூட அது செலவழிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நம்பிக்கை இல்லாதவர்கள் ஏதோ நாங்க குடமுழுக்கு நடத்துறோம் அப்படின்னு சொன்னா 1000 குடமுழுக்கு நடத்தினா ஒரு குடமுழுக்குல கூட முதலமைச்சர் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை இல்லையா? அப்ப நம்பிக்கை இல்லாதவர்கள் கையில் இந்த கோயில் ஏன் இருக்க வேண்டும் என்பதுதான். அதே மாதிரி இப்ப நேற்றைக்கு இஸ்லாமிய சகோதரர்களின் பண்டிகை வந்திருக்கிறது. நாமும் அதில் வாழ்த்துக்களை சொல்லுவோம், நானும் சொல்லி இருக்கிறேன். ஆனா ஏன் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லல? அப்போ உங்களுக்கு நம்பிக்கை இல்லாதவர்களின் கையில் கோயில்கள் இருக்க வேண்டுமா? ஒன்று. இன்னொன்று, மற்ற வழிபாட்டு தலங்களுக்கு ஒரு கொள்கை, கோயில்களுக்கு ஒரு கொள்கை. அது ஏன்? அப்போ அவர்களே நிர்வகித்தால் இந்த கோயில்களை மேம்படுத்துவது மட்டுமல்லாமல் அந்த கோயில்களின் சொத்துக்கள் அதை நிர்வகிப்பது எல்லாம். இப்ப உதாரணத்திற்கு தங்கம் என்பது, கோயில் நகைகள் என்பது அந்த காலத்தில் கலாச்சாரத்தோடு ஒன்றியது. இதை நான் உருக்கி கட்டியா கொண்டு வைக்கிறேன்னா எங்க உருக்குறாங்க, எங்க கட்டியா கொண்டு வைக்கிறாங்க, யார் இதை பாதுகாக்கிறா? இதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி. ஆக நீங்க நினைப்பதை கோயில்களில் திணிக்க வேண்டும் என்பதை விட பக்தர்கள் என்ன நினைக்கிறார்கள் அதை செய்யலாம் என்பதுதான், நம்பிக்கை உள்ளவர்கள் செய்யலாம் என்பதுதான் அது விதிமுறை. ஓகே, இறுதியாக ஒரு கேள்வி. பாஜகவுடைய 3.0 100 நாள் ஆட்சி நிறைவு பெற்றிருக்கிறது. இதில் நிறைய யூ டர்ன்ஸ் பாஜக எடுத்திருக்கு அப்படின்ற விமர்சனத்தை காங்கிரஸ் முன்வைத்திருக்காங்க. இதற்கு உங்களுடைய பதில்? எந்த யூ டர்னும் எடுக்கல. மக்களுக்கான நல்ல விஷயங்களை எடுக்கும்போது அப்வர்டு டர்ன் வேணா நான் எடுத்துக்கலாம். யூ டர்ன்ன்றது அப்வர்ட் டர்ன் வேணா எடுத்துக்கலாம். ஏன்னா 15 லட்சம் கோடி ரூபாயில் வளர்ச்சி திட்டங்கள் 100 நாட்களுக்குள்ள, 3 லட்சம் கோடி உள்கட்டமைப்புக்காக மட்டுமே 100 நாட்களுக்குள்ள. இதுல பல வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தும். 75,000 மருத்துவ சீட்டுகள் 100 நாட்களுக்குள்ள. ஆக இதையெல்லாம் கண்ணில் தெரியாதா? கொள்கை ரீதியாக சில முடிவுகளை எடுக்கும் பொழுது அரசியல் ரீதியாக சில முடிவுகளை எடுப்பது, ஒண்ணுமே எடுக்கலனா இந்த அரசு எதற்குமே செவிசாய்க்க மறுக்கிறது என்று சொல்வது, ஒருவேளை சில கருத்துக்களுக்காக சில மாற்றங்களை கொண்டு வந்தால் உடனே யூ டர்ன் செய்கிறார்கள் என்பது, என்ன விமர்சனம் வைத்தாலும் நிச்சயமாக இந்த நாடு வளர்ச்சி பாதைக்கு சென்று கொண்டிருக்கிறது. 100 நாட்களுக்குள் ஒரு அரசு இவ்வளவு திட்டங்களை, நேற்று தூத்துக்குடி 7,000 கோடி ரூபாயில நம்ம தூத்துக்குடி போர்ட் துறைமுகம் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. இது தமிழக அரசுல இருந்து ஒரு பாராட்டு கிடையாது. ஆக நான் என்ன சொல்றேன்னா, மத்திய அரசு பாராபட்சமாக நடந்து கொள்கிறது என்கிறீர்கள். ஆனால் உலக தரம் வாய்ந்த துறைமுகமாக நமது தூத்துக்குடி தெற்கு தேய்கிறது என்று சொல்லிக் கொண்டிருந்த காலகட்டத்தில் நாம் தூத்துக்குடி துறைமுகம் இன்று மேம்படுத்தப்படுகிறது. இதையெல்லாம் என் கண்ணுக்கு தெரியவில்லை. நல்லதை பாராட்டி பழகுங்கள், அதுதான் முக்கியமான ஒரு கருத்தாக நான் அரசியல் எல்லைகள் கடந்து நல்லது நடந்தால் பாராட்டுங்கள் என்பதைத்தான் நான் சொல்கிறேன். இணைப்பில் எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு நன்றி. திருமிகு தமிழிசை சவுந்தரராஜன்.